ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விதியையே மாற்றி எழுதுகிற சிவ புண்ணியம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சிவனை வணங்கினா என்னென்ன பலன் கிடைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அறியாமையே செய்கிற ஒரு சின்ன சிவ தொண்டு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு உயர்ந்த பிறவி பலனை நமக்கு கொடுக்குங்கிறது சில பேருக்கு பலருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்கள் செய்கிற செயலுக்கான பலனையும் சிவ தொண்டு யார் செஞ்சாலும் அதுக்குரிய பலனை ஈசன் வழங்குவார். இந்த மாதிரி எத்தனையோ புராணங்களில் இருக்குது. அணையும் நிலையில் இருந்த சிவன் கோயில் கருவறையில் இருந்த தீபம் அந்த பக்கமாக தாவி அந்த எலியோட வால் பட்டு பிரகாசமாக சுடர் விட்டு எரிய துவங்கிட்டு. இது தெரியாமல் அந்த சிவன் கோயிலில் தீபம் எரிய வச்ச அந்த எலியே தன்னுடைய மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. எலிக்கு இறைவன் எவ்வளவு அருள் செஞ்சுருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நாம் நல்ல பலனை மட்டுமே செஞ்சால் அதுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லி தெரியணுமா என்ன? ஒரு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தர் தன்னுடைய ஜாதகத்தை கணிச்சு சொல்கிற மாதிரி வரார் கேட்குறதுக்கு. அவர் சொன்னால் அந்த பிரம்மாவே சொன்ன மாதிரி இருக்கும். அவ்வளவு ஜோதிடத்தில் அவர் பாண்டித்யம். அதனால் அவரை சந்தித்து தன்னோட எதிர்கால பலனெல்லாம் தெரிஞ்சுக்க அவர் ஆசைப்பட்டு வந்திருக்கார். சரி, உங்களோட எதிர்காலம் குறித்து ரொம்ப கவலை அந்த ஏழை தொழிலாளி சொல்கிறான். அந்த ஜோதிடரோ அவரை பார்க்குறார். இவர் சொல்கிறார், அந்த ஏழை தொழிலாளி சொல்கிறார், நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், கடன் பிரச்சனையோ நிறையா, எனக்கு 2 பெண் குழந்தைகள், அவளை எப்படி கரையேற்ற போகிறேன்னு தெரியல, நான் எப்படி நன்னா வாழறதுன்னு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு என்னோடய ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல பலனை சொல்லுங்கோ அப்படிங்கிறார் அவர். ஜோதிடரோ அந்த ஏழை தொழிலாளியோட ஜாதகத்தை வாங்கி கணிக்க பார்க்குறார். சோழிகளை உருட்டுறார், கட்டங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறார். ஒரு கட்டத்தில் அந்த ஜோதிடரோட முகமே ரொம்ப சுருங்கிப்படுது. அப்புறமா சொல்கிற தொழிலாளிக்கிட்ட, எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பணி ஒன்று காத்துன்ட்ருக்க, உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் நிறைய ஆராயணும், அதனால் இது என்கிட்டயே இருக்கட்டும், இன்றைக்கி போயிட்டு நீங்கள் நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்கோ அப்படின்னு விட்டார். வந்தாக்க நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேங்கிறார். சரிங்க ஐயா, நான் நாளைக்கு வரேன், இப்போது பார்த்ததுக்கு ஏதாவது நான் காசு தரணுமான்னு கேட்குறார் ஜோதிடர்கிட்ட. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு வரும்போது கொடுத்தா போகிறோங்கிறார் ஜோதிடர். ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன்னு கிளம்புறார். அப்படி சொல்லிட்டு போன தொழிலாளி அங்கே புறப்பட்டு போனபோது ஜோதிடரோட மூத்த பொண்ணு கேட்குறா, அப்பா ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்குன்னு பொய் சொல்லி அனுப்பினீங்க? இன்றைக்கி எனக்கு வேலை எதுவுமே இல்லை, முழுக்க வர்றவாளுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நடுப்புற அந்த ஜோதிடர், அம்மா அது அவரோட ஆயுட்காலம் இன்றைக்கி ராத்திரியே முடிய போகிறது, அவரோட ஜாதகம் உணர்த்துறது இதை தான், மேலும் சோழி உருட்டி கூட பார்த்துட்டேன், பரிகாரம் செஞ்சறதுக்கு கூட அவர்கிட்ட அவகாசம் இல்லை, இதை எப்படி அவர்கிட்ட தெரிவிக்க எனக்கோ மனசு இல்லை, அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவரை இங்கேருந்து அனுப்பினேன். பாவம், இதுக்கடியில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிக்கு நடுப்புற போயின்ட்டுருக்கார். அப்போது திடீர்னு மேகமூட்டம், இருள் சூழறது, மழை தூர ஆரம்பிக்கிறது, இடியோட பலத்த மழை. சரி, வயல்வெளிக்குள்ளே ஒதுங்க இடம் கிடையாது, ஓட்டமும் நடையுமா அந்த தொழிலாளி ஓடுறார். அந்த தூரத்தில் ஒரு ஆள் அரவமே இல்லாத ஒரு கோவில், பாழடைஞ்ச கோவில். அதை பார்த்துட்டு அங்கே போய் மழைக்கு ஒதுங்குறார். அப்போது மண்டபத்தை அதை சிதிலமடைஞ்சு கோவிலோட நிலைமையை கொண்டு ரொம்ப மனம் வருந்துறார் அவர். ஈசன் குடியிருக்கிற கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதலம் அடைஞ்சு இருக்கே, நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் கொஞ்சம் பண வசதி இருந்ததுன்னா இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் செஞ்சுடுவேன்னு நினச்சிக்கிறார். அந்த எண்ணெய் ஓட்டம் அதோடு நிற்காமல் அந்த கற்பனை ஓட்டம் குதிரை ஹார்ஸ் பவர் வேகத்தில் ஓடுறது. சிவன் கோயிலை தான் புதுப்பிக்கிறதா மானசீகமாக நினச்சிக்கிறாரு. கோபுரம், ராஜகோபுரம், பிரகாரம், மண்டபம், திருப்பணி செய்கிறார்.
எல்லாம் சீரமைச்சு முடித்தோடனே கும்பாபிஷேகத்துக்கு புரோகிதரெல்லாம் அமைத்து கூப்பிட்டு மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கையும் செய்கிறார். கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் இறைவனை வணங்குற மாதிரி தன்னோட சிந்தனை வேகமாக போயின்னு இருக்கு. அந்த சிந்தனைக்கு இருப்ப ஒரு மண்டபத்தோட மேற்கூரையை பார்க்குறாரு அண்ணாந்து. தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு அவரை கொத்த ரெடியாக இருந்தது. அதை பார்த்த நொடி ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் மண்டபத்தை விட்டு வெளியே ஓடுறார். வெளியில் வந்தது தான் தாமசம். அடுத்த நொடி அந்த பேரிடி விழுந்த மாதிரி அந்த மண்டபம் நொறுங்கி தூள் தூளாக போயிடுது. அதில் ஒரு கல் இவர் கால் மேலே வந்து விழுந்து கொஞ்சம் சின்ன காயத்தோடு உயிர் தப்புறார். இந்த தொழிலாளியோ அந்த நாகப்பாம்பை பார்த்த அதிர்ச்சியில் மீளாத அந்த தொழிலாளி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கும்போது இரவு 7:30 மணி உயிர் தப்பினோண்டான்னு வீட்டுக்கு வரார். மனைவி கிட்ட தான் தப்பின கதையை சொல்கிறார். மறுநாளைக்கு சாயங்காலம் வழக்கம் போல் ஜோதிடரை பார்க்க வந்துடுறார். தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கோ ஆச்சரியம் தாங்கலை. அவரை வரவேற்று அமர வச்சு ஒருவேளை தான் சரியாக பலன் கவனிக்கலையோ அப்படின்னு சந்தேகத்தோடு அந்த தொழிலாளியோட ஜாதகத்தை ஆராயிறார். ஜோதிட நூல் ஓலைச்சுவடி எல்லாம் மீண்டும் மீண்டும் பார்க்குறாரு. அவர் கணக்கு சரியாக இருந்தது. பின்ன எப்படி இவர் உயிர் பிழைச்சார்? சரி, இவர் மண்டபத்தில் இருந்து தப்பிக்கணுன்னா அந்த நபர் ஒரு சிவன் கோவிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் செஞ்ச புண்ணியம் பெற்றிருக்கணும். சரி, இதுதான் ஜோதிட நூல் சொல்லியிருக்கு. ஆனால் இவரோ பரம ஏழை. அந்த பரிகாரத்தை இவர் சொல்லியிருந்தா கூட அதை இவரால் செய்ய முடியாது. ஆனால் இவர் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும், அதுவும் ஒரு ராத்திரிக்குள்ளே? இப்படி சிந்திச்சுட்டே இருக்கும்போது இவர் அந்த ஏழை தொழிலாளிகிட்டேயே கேட்போன்னு நேற்றுக்கு இரவு என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார். அப்போது சொல்கிறார், நான் போன போது மழை பெஞ்சுது. அந்த மழை போது ஒரு சிவன் கோயில் பக்கம் ஒதுங்கினேன். அங்கே இப்படி அவர் கேட்ட உடனே ஜோதிட ஆர்வத்துடன் கேட்க போகும்போது அந்த சிதிலமடைஞ்ச அந்த கோவில் அதை பார்த்த உடனே எனக்கு வருத்தமாச்சு. பணம் இருந்திருந்தால் கும்பாபிஷேகம் செஞ்சு வச்சுக்கலாமேன்னு நான் நினச்சதாகவும் அடுத்த நொடி அந்த ஜோதிடருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இவர் மனதளவில் செய்ய நினச்ச அந்த சிவாலயத்துக்கு ஒரு கும்பாபிஷேகமே அவ்வளவு பலனை நமக்கு தரும் அப்படின்னா அந்த ஈசன் அவரோட விதியை மாற்றி எழுதியிருக்கிறத உணர்ந்துட்டார். யாரே? ஜோதிடர். அவர் சொல்கிறார் மேலும், இது உங்களுக்கு மறு ஜென்மம், அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம். இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, போயிட்டு வாங்கோங்கிறார். போகிற போக்கில் நம்மக்கிட்ட தோன்ற நல்ல சிந்தனை கூட நம்மோட விதியை மாற்றதுக்கு ரொம்ப வலிமையானது. எப்போதும் நல்லதையே நினைக்கணும்னு நாம் சொல்கிறோம். அந்த தொழிலாளிக்கோ அடிப்படையிலேயே நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால தான் மழைக்கு ஒதுங்கிய இடத்துல அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றி எழுதி சிவப்புண்ணிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரணும்னு சொல்கிறது. சிவப்புண்ணியங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. ஆனால் அது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்ற வல்லது. அன்னைக்கு ராத்திரி இடி தாக்கி மரணம் அடையணும் அப்படிங்கிறது அவரோட விதி. ஆனால் அவர் மனதால் செஞ்ச புண்ணியம் அவரை கடைசி வரைக்கும் காப்பாற்றிடுத்து. அதுதான் எது செஞ்சாலும் அதை அனுபவித்து தீர்க்கணும், விதியை மாற்றணும், தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற அந்த சக்தி சிவ புண்ணியத்துக்கு உண்டு. நம்மளுடைய கர்ம வினையாக இருந்தாலும் சிவனை வழிபடுறவாளுக்கு எதுவுமே வராது. இது திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார். நாமளும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரிலாம் செய்கிறோம். பௌர்ணமி ஆச்சுன்னா கிரிவலம் வரோம் அண்ணாமலையார. இன்றைக்கி இவ்வளவு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு இந்த பதிவு நான் சொல்லி நீங்கள் கேட்க, இது ஒரு பெரிய புண்ணியம், நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய புண்ணியம். நல்ல சிந்தனையோட நாமளும் சிவநாமத்தை சொல்லி நல்லதை செய்தோன்னா நம்மளுடைய கர்ம வினை, பாவம், தலையெழுத்து எல்லாம் மாறும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.